நான் சைதி மீனா. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஒரு எம்ஜிஆர் பாட்டு பத்தி தான். இந்த படம் பாத்தீங்கன்னா 1964 சாண்டோ எம்எம் சின்னப்பாதேவர் தயாரிப்புல வெளிவந்த படம். பெரும்பாலும் இவர் எம்ஜிஆர் படங்கள் நிறைய தயாரிச்சிருக்காரு. அதுல விலங்குகள் வைத்தெல்லாம் எம்ஜிஆரோட சண்டை போடுற மாதிரி எல்லாம் நிறைய காட்சிகள் வரும். இந்த வேட்டைக்காரன் படத்துலயும் அதே மாதிரி படத்துக்கு வேட்டைக்காரன் படம் வச்சுட்டு அது இல்லைன்னா எப்படி விலங்குகளோடு சண்டை போடுற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வரும். இந்த படத்துல ஒரு முக்கியமான பாட்டு, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், வாழ்ந்தா அவனை இந்த உலகம் எப்படி கொண்டாடும் அப்படிங்கிறத சொல்றது இந்த பாட்டு. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா சாவித்திரி அம்மா எம்ஜிஆருக்கு ஜோடியா சாவித்திரி அம்மா நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் அதிகமா சேர்ந்து நடிச்சது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் வேட்டைக்காரன் படமும் அடுத்ததா ஒரு பரிசுங்கிற ஒரு படமும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற படம் ஞாபகம் இருந்தா நீங்க சொல்லுங்க. இது பாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் கொண்டாடப்படுற பாட்டு இந்த பாட்டு. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா அப்படின்னு ஒரு சரணம், 3 சரணம் வரும் அந்த பாட்டுல. அதுல ஒரு சரணம் அவ்வளவா கட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரேடியோக்கள்ல கூட அவ்வளவா கேட்டதில்லை நான். ஒரு 2 சரணம் தான் நம்ம அடிக்கடி கேட்க முடியும். அதுல இது ஒரு சரணம். மானம் பெரியது என்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தனி தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. இது முதல்ல உன்னை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் இந்த பாட்டே ஆரம்பிக்கும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். காசு பணத்தால உயர்வா இருந்தாலும் அது இல்லாம போய் நம்ம தாழ்ந்த நிலைக்கு வந்தாலும் அவனுடைய குணம் எப்படிப்பட்டதுங்கிறத வச்சுதான் அவன் மதிப்பிடப்படுறாங்கிறத சொல்றதுதான் இந்த கருத்து. கண்ணதாசன் ஐயா எழுதி கேவி மகாதேவன் இசையமைச்ச பாட்டு இது. இது குதிரையில போய்கிட்டே பாடுற மாதிரி ஸ்லோவா போவார் எம்ஜிஆர். முன்னாடி சரோஜா தேவி சாவித்திரி அம்மா கொஞ்சம் கோபமா வெடுக்குன்னு விசுக்குன்னு நடந்து போவாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்துல எம்ஜிஆர் இறங்கி குதிரைய தட்டி கொடுத்துக்கிட்டே அவரும் நடந்து போற மாதிரியான சீன் இது. இந்த பாட்டுல எதுக்கு இப்படி ஒரு கருத்து அப்படின்னு தான் யோசிக்க தோணும். ஆனா இது எம்ஜிஆர் பாட்டு, அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஹீரோயின் கோச்சுக்கிட்டு போறாங்க, அவங்கள சமாதானப்படுத்துறது இல்ல. அவர் நமக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லிடுவார். அப்படித்தான் இந்த பாட்டு. அப்புறம் இந்த பாட்டோட முதல் சரணம் பாத்தீங்கன்னா, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு. இந்த படத்துல இந்த பாட்டுல நடுவுல ஒரு ஹம்மிங் வரும், வித்தியாசமான ஹம்மிங். அது நம்ம பாணி, நம்ம இசை பாணி கிடையாது. அது மேலை நாட்டு இசையில அவருடைய இது ட்ரெஸ் பாத்தீங்கன்னாலே அது ஒரு செவ்விந்தியர் கவுபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டிசைன் செய்த சட்டை தான் போட்டிருப்பாரு, தொப்பி வச்சிருப்பாரு தலையில. செவ்விந்தியர்கள் கவுபாய்ங்கிறவங்க அது மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்திருக்கேன். இந்த முதல் பல்லவி முதல் சரணம் அப்படி வரும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். எப்படி சரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 2 வரியில முடிகிற சரணம் தான். ஆனா கருத்துக்கள்லாம்
அவ்வளவு பெரிய கருத்துக்கள். அப்படி ஒரு பாட்டு இது. இதுல ஒரு அடிக்கடி நம்ம கேட்காத ஒரு சரணம் இதுல இருக்கு. ரொம்ப அடிக்கடி ஒளிபரப்பானது இல்ல. அது பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா அப்படின்னு வரும். அது பாத்தீங்கன்னா நேரடியா எம்ஜிஆரே சொல்ற மாதிரிதான். அது பிற தேவை அறிந்து வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா, அது தெய்வமே இவர்தான்னு தான் இன்னமும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அருமையான பாட்டு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு கவியரசு மூலமா மக்கள் திலகம் நமக்காக சொல்லிட்டு போன பாதையில நடக்கலாம். சரியா? நாளைக்கு இன்னொரு பாட்டுல சந்திக்கலாம். வணக்கம்.